வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. கிறிஸ்துமஸ் திருநாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பங்கேற்று பேசுகையில், போதைப்பொருள் கடத்தல், இணையதள குற்றங்கள், ஆள்கடத்தல் போன்றவைகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் உள்நாட்டு பாதுகாப்பிலும் உயர் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பங்கேற்று பேசுகையில், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் கல்வி, தொழிற்பயிற்சி மற்றும் தொழிலாளர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திறன் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வீரச்சிறுவர் தின விழா இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கலையரங்கில் நாளை நடைபெறவுள்ளது. 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்றவரும் இந்திய ஆடவர் ஹாக்கி அணியின் துணைத் தலைவருமான ஹர்திக் சிங்கை 2025 ஆண்டுக்கான தியான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ககன் நரங் தலைமையிலான தேர்வுக்குழு பரிந்துரைத்துள்ளது. யோகாசன பிரிவில் ஆர்த்திபால், துப்பாக்கிச் சுடுதலில் மெஹூலி கோஷ், ஜிம்னாஸ்டிக் பிரிவில் பிரணதி நாயக், பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரேசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 24 வீரர்களின் பெயர்கள் அர்ஜுனா விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விஜயவாடாவில் நடைபெற்று வரும் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் உன்னதி ஹோடா, தன்வி சர்மா, ரவுனக் சஹான், சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோர் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.